ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம முருகன் கொடுக்குற மெசேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். வழக்கம் போல் செட் 1 செட் 2 2 ஃபைல்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் நீங்கள் நம்பர் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகன் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன? ஓகே, இதில் நான் 3 விதமான மெசேஜஸ் பார்க்குறேன். முதல்ல ஹெல்த் இஷ்யூஸ்னால இருக்கீங்க. ரொம்ப ஒரு லாங் டேர்மாக ஒரு நோய் இல்லை ஒரு தூக்கமின்மை, ஒரு பிரச்சனை, மனப்போராட்டமோ, உங்களுக்கே டவுட்டாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு மனநோய் மாதிரி இருக்குமோ, ஏன் நான் தேவையில்லாமல் திங்க் பண்ணிவிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறேன், நெகட்டிவாக யோசிச்சுட்டே இருக்கீங்க, யாருக்காவது ஏதாவது ஆயிருமோன்ற ஒரு பயம், இந்த மாதிரியே இருக்கீங்க அப்படின்னா ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில், அதாவது ஃபிசிக்கலாக இருக்கீங்க, பட் உங்களோட மைண்டு ஃபுல்லாக வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கவனிக்கிற மாதிரி இருக்கும், பட் எதுவுமே அவங்களோட லிசன் பண்ண மாட்டீங்க. உங்கள் தாட்ஸ் வேறு மாதிரி ஓடிட்டுருக்கு. பயங்கரமான வலியில், இது என்னடா இந்த வலி என்னை விட்டு போகாதா அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் உங்களுடைய பிறவி பிணி தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நிறைய உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. மனசு ஒரு நிலைப்படுத்த முடியல அப்படின்னா தியான பயிற்சிகள் செய்ய ஆரம்பிங்க. தியானம்னா உங்களால் என்னால் கண்ணை மூடினாலே எனக்கு நிறையா தாட்ஸ் வருது அப்படின்னா கண்ணை மூடி ஒரு மந்திரத்தை, ஒரு வரி மந்திரம் ஏதாவது ஒன்று, ஓம் சரவண பவா, இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. அட்லீஸ்ட் நீங்கள் கவனம் சிதறனா பரவாயில்ல, கண்ணை மூடி முதல்ல சரவண பவாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக சொல்லி பாருங்கள். அதுவும் பண்ண முடியல எனக்கு அப்படின்னா உங்களோட மூச்சை ஒரு 10 கவுண்ட் மட்டும் உள்ளே போயிட்டு வெளியே வரதை எண்ணுங்க. ஸோ அது அடுத்தடுத்த நிலைகளுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது இப்போது கிடச்சிருக்கு அப்படின்னா, இல்லை புதுசாக யாராவது ஒருத்தவங்க உங்கள் லைஃப்குள்ளே என்டர் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்துக்கோங்க. அவங்க நல்லவங்க தானா, பேக்ரவுண்ட் எப்படி என்னன்றதை விசாரிச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நட்பு அப்படிங்கிறது நம்மளை வாழவும் வைக்கும், அதே சமயத்தில் நம்மளை வேறு பாதைகளுக்கு கொண்டு போய் விடவும் செய்யும். புதியதாக உங்ககிட்ட நட்பு பாராட்டுறாங்க, இல்லை புதியதாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா நல்ல விஷயத்துக்காகவும் இருக்கலாம். பட் நீங்கள் ஜஸ்ட்டு அவங்க எப்படி அப்படின்றத கேட்டுட்டு அவங்கள தொடருங்க அப்படின்னு ஒரு வார்னிங் மெசேஜும் கொடுக்குறாரு. நீங்கள் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் இங்கே என்னென்னவா இருக்குன்னா, யாம் இருக்க பயமே, சூப்பருங்க. ஃபஸ்ட்டு மெசேஜ் அமக்கலமாக வந்திருக்கு. 2வது மெசேஜ் ஓகே. இது நம்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பயந்துகிட்டே இருப்பீங்க. அதை இந்த ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க மேபி செகண்ட் கண்டினியூ பண்ணி பார்க்குறீங்களான்னு தெரில, சில பேர் பார்த்துருக்கலாம். எனக்கு ஏதாவது இருக்குமோ, நெகட்டிவாக யாராவது பண்ணியிருப்பாங்களோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது எங்களுக்கு ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்களோ, பிரச்சனைகள் அதிகமாகுது, என் பையன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் முருகன் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ், அந்த பிரச்சனை முறியும், ஏவல் முறியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் அது ஏவல் முறியும், நான் இருக்கும்போது நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் தடப்பட்ட விஷயங்கள், இது வேறவர்களுக்கான மெசேஜ். யாராவது ஒருத்தவங்களுக்கு எது பண்ணாலும் உங்களுக்கு வெயிட்டிங்லேயே போகுது வாழ்க்கை. படிக்கணுமா, ஒரு சீட்டு கிடைக்கணுமா வெயிட்டிங்கு, வேலைக்கு போகணுமா வெயிட்டிங் லிஸ்ட்டு, எங்கேயாவது ஒரு இடத்துல எந்த வேலையும் உங்களுக்கு உடனே முடியலை அப்படின்னா உங்களுக்கு சொல்கிற மெசேஜ், நீ பொறுமையாக இரு, உனக்கு தாமதமாக கிடைக்கிறது எல்லாமே உனக்கு பெரிய அற்புதங்களை கொண்டு வரதுக்காக தான் ஒவ்வொரு சுச்சுவேஷனும் நடந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட்டாக நீங்கள் ஒரு இதில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு அது பெஸ்ட்டாக நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடியில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வேறு ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வரதா இருந்திருக்கும், நவகிரகம் சார்ந்து. ஸோ அதிலிருந்து உங்களை முருகன் காப்பாற்றிருக்காரு. ஸோ பொறுமையாக இருங்க. உங்கள் தாமதமாகுதுன்னு வருத்தப்பட வேண்டாம். அந்த தாமதம் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தும்னு சொல்லிட்டு நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகன் சொல்லியிருக்காரு. ஸோ ஹோப் யாருக்கு எப்படி மெசேஜ் ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரீடிங்க்கான எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.